டியர் ஃபாலோவர்ஸ், தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன. யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்று. உண்மையில் இந்த கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் பரவலான பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது வாக்களித்த மக்களிடம் விடப்படுகின்ற கேள்விகள். யாருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்ற முடிவை அடிப்படையாக கொண்டு வெளியாகின்ற கருத்து கணிப்புகள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்று சொல்வார்கள். அந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று பல்வேறு ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பொதுவாக மும்முனை போட்டி நிலவி இருந்தது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய. இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலான கருத்து கணிப்புகளில் 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த 234 தொகுதிகளில் 120 தொடக்கம் 140 தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும், 60 தொடக்கம் 80 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்றும், 20 தொடக்கம் 25 அல்லது 30 அல்லது 10 தொடக்கம் 20 தொகுதிகளை விஜயனுடைய கட்சி கைப்பற்றும் என்றும் பல்வேறு ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன. பொதுவாக ஊடகங்களுடைய முடிவுகளை பார்க்கும்போது 1 அல்லது 2 அல்ல, பல்வேறு ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் ஒருமித்த அடிப்படையில் தான் இருக்கின்றன. 120 தொடக்கம் 140 தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்று. ஒரு சில கட்சிகள், ஒரு சில ஊடகங்கள் விஜய்க்கு ஆதரவான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது 80 தொடக்கம் 100 ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கின்றது என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன. அதாவது அதிமுக அதிக ஆசனங்களை கைப்பற்றும் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றன. ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது பெரும்பான்மையான ஊடகங்கள் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றன. ஒரு சில முரண்பாடுகள் இருக்கின்றன. அதாவது சில ஊடகங்கள் 120 தொடக்கம் 140, சில ஊடகங்கள் 110 தொடக்கம் 130 இந்த வகையில் கருத்து கணிப்புகளை தெரியப்படுத்தி இருக்கின்றன. இதிலிருந்து வெளியே வருகின்ற முடிவு என்னவென்றால், வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுடன் ஒத்து போகுமையாக இருந்தால் திமுகவினுடைய ஆட்சிதான் இனி வரும் நாட்களிலும் இடம்பெறப் போகின்றது என்ற ஒரு விடயத்தை, ஒரு ஊகத்தை இந்த கருத்து கணிப்புகள் தெரியப்படுத்தி இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையுமே நாம் புறக்கணித்து விடவும் முடியாது, அதே சமயம் பொய் என்று கூறிவிடவும் முடியாது. சில சமயங்களில் இந்த கருத்து கணிப்புகள் உண்மை தன்மையுடன் அல்லது இந்த கருத்து கணிப்புகளுக்கு ஒத்துப்போகின்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வெளிவரலாம், அல்லது ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளையும் பொய்ப்பித்து தேர்தல் முடிவுகள் வெளிவரலாம். சில சமயங்களில் விஜயனுடைய கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். சில சமயங்களில் அதிமுகவுக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். வரும் 4ஆம் தேதி இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றன. வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துவிடும். அதன் பிற்பாடு யாருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரப் போகின்றது என்ற ஒரு விடயம் வெளிவந்துவிடும். நண்பர்களே, தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.